இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2017 ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை மெரினாவில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து மதுரை அலங்காநல்லூரிலும் தடையை மீறி போராட்டம் நடந்தது. அவர்களில் 64 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மதுரை மாவட்ட 5வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் 9 ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்று வந்தது. நீதிபதி ஜோசப் ஜாய் இன்று தீர்ப்பு அளித்தார். 64 பேரில் 3 பேர் காலமாகிவிட்ட நிலையில் 59 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். எஞ்சிய 2 பேர் மீதான வழக்கு தனியே நடக்கிறது. 2017 ஆண்டுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் நிறைய ஜல்லிக்கட்டு தடை இருந்தது. அந்த தடையை நீக்க சொல்லி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஆனாலும் கூட அந்த போராட்டத்தில் மிக முக்கியமான போராட்டம் அலங்காநல்லூர் நடந்த இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு தான் தமிழ்நாடு முழுவதும் மிக தீவிரமாக போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துக்கு போடப்பட்ட வழக்குகளுடைய தீர்ப்பு தான் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த வழக்கில் மொத்தம் 64 பேர் இருந்தாங்க. வழக்கு விசாரணை போது 3 பேர் இறந்துட்டாங்க. மொத்தம் 8 பெண்கள் உட்பட 59 பேருக்கு இன்றைக்கி தீர்ப்பு ஆயிருக்குது. தீர்ப்பு நீதிபதி உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எதுவும் நிரூபிக்கப்படலை, அதனால் நீங்கள் எல்லாம் விடுதலைன்னு சொல்லிட்டாங்க. இந்த வழக்குகள் போடப்பட்ட போதும் சரி, இந்த வழக்கு நடக்கும்போது சரி, நிறைய இன்னல்களுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. ஏன்னா இந்த வழக்கில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள்லாம் 32 மாவட்டங்களிலிருந்து இருந்தாங்க. கன்னியாகுமரி, சேலம், ஈரோடு, ராமேஸ்வரம், சென்னை போன்ற நிறைய பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இந்த வழக்கை நடத்தினாங்க. நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் கிடைக்கல, வெளிநாடு போக முடியல, வேலை கிடைச்சும் கூட அரசு வேலைகளுக்கு போக முடியலன்னு பல பிரச்சனை இருந்தது. இந்த வழக்கில் இருந்த ஒரு பொண்ணு கூட வழக்கு தொடங்கும் போது கை குழந்தையோடு வந்திருந்தாங்க. இன்றைக்கி கூட தீர்ப்பு அன்னைக்கு ஒரு பொண்ணு கர்ப்பத்தோடு வந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய இன்னல்களும் நிறைய இழப்புகளும் தாண்டி தான் அந்த வழக்கு நடந்தது. இந்த போராட்டம் நடந்த போதே கூட இங்கே இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு தான் காவல்துறை தாக்கி பல காயங்கள் ஏற்பட்டது. அது மருத்துவமனையுடைய ஏஆர் என்ட்ரிலேயே கூட தெரியும். அதனால் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இதை தாண்டி இந்த வழக்கை நடத்தி இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. தீர்ப்பு ஆகப்பட்டிருக்குது. இந்த தீர்ப்புக்கு பிறகு இவங்களுடைய சார்பாகவும் வழக்கறிஞர் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளக்கூடிய கோரிக்கை என்னென்னா, இதே போல் கோயம்புத்தூர், ஈரோடு, சென்னை போன்ற மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டுக்காக போராடிய வழக்குகள், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு இந்த ஜல்லிக்கட்டை பெருமையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த வழக்குகளை எல்லாம் ரத்து பண்ணணும். அந்த நபர்களை எல்லாம் குறைந்தபட்சம் நேரில் அழைத்து பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு எங்களுடைய தரப்பாக நான் கேட்டுக்கிறேன். இந்த வழக்கால் கடந்த 9 ஆண்டுகளாக பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்ததாக விடுதலை ஆனவர்கள் கூறினர். பிற மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கைதானவர்கள் மீதான வழக்குகளை அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அன்னைக்கு அவசர சட்டம் கொண்டு ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஒரு திருடனை போல் போலீஸே என்னை விரட்டினாங்க. 15 நாள் நான் ஊருக்கே வரல. தலைமறைவாக இருந்து முன்ஜாமீன் எடுத்து இந்த வழக்கு பொய் வழக்காக ஜோடித்து அதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கே வந்தேன். அதுக்கப்புறம் என் குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு. எல்லாருமே படாங்க. நான் எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்கேன். அரசு சார்ந்த எந்த ஒரு வேலைக்கும் போக முடியலை. 9 வருஷமாக என்னை அலக்கழிச்சாங்க. இன்றைக்கி நம்ம நீதிபதி ஐயாவுக்கு எனக்கு மிகப்பெரிய நன்றி. தமிழக அரசுக்கு, இந்த அரசாங்கத்துக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன். என்னை போல் இருக்கும் இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இந்த வழக்கில் இருக்காங்க. அவங்கள உடனே தள்ளுபடி பண்ணணும். அவங்களுக்கு முறையான ஒரு சலுகை கொடுக்கணும். நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் போராட்டம் நடந்ததுன்னா, எனக்கு குழந்தை பிறந்து இன்னொரு குழந்தை 8 வயசாக இருக்காங்க. இன்னொரு 2வது குழந்தை, இவங்களுக்கு 2 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் அலக்கழிப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. வருவோம், அந்த பாப்பா ஸ்கூலில் சேர்க்க முடியல அங்கே. ஏன்னா அங்கே யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் ஸ்கூலில் சேர்க்க முடியும். ஸ்கூலில் சேர்க்க முடியாமல் இன்ன வரைக்கும் அந்த பாப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு குழந்தைய ஃபஸ்ட்டு வரும், அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரும்னா அந்த கேஸ் ரொம்ப 9 வருஷமாக இழுக்கிறப்போ என்னதுன்னா, குழந்தைங்களோட ஸ்டடீஸு, எங்களோட லைஃப் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படுதுண்ணா. இனிமேலாவது வர காலத்தில் அந்த குழந்தைங்கள ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்றப்போ கொஞ்சம் சீக்கிரமாக நினச்சிருந்தா கேஸை முடிச்சிருந்துருக்கலாம், கேஸை வாபஸ் வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் எல்லாமே பண்ணுறோம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அவங்க பண்ணவே கிடையாது. விடுதலையானப்போ எல்லாரும் விடுதலையானா தானே விடுதலை. இப்போது இங்கே மட்டும்தான் நாங்கள் விடுதலையாயிருக்கோம். இன்னும் மற்ற இடத்துலலாம் இன்னும் கேஸ் போயிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது இவங்க கேஸை வாபஸ் பண்ணுறதோ இல்லை விடுதலை பண்ணுறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணுன்ற காரணத்துக்காக அதில் வழக்கு போட்டது தான். எங்களுக்கு தான் முதல் வழக்கு போட்டாங்க. 9 வருஷமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் எங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடச்சிருக்கு. ஸோ
மெயினாக சொல்லணும்னா எங்களுக்கு மட்டும் சொல்யூஷன் கிடைக்கக்கூடாது. இந்த ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக எந்தெந்த ஊர்லெல்லாம் கேஸ் இருக்கோ அது எல்லாமே ரிலீஸ் ஆகணும். இப்போ இருக்க அரசாங்கம் அதுக்கு உதவி செய்யணும். அதுதான் எங்களுடைய மெயின் கோரிக்கை. ஏன்னா 9 வருஷம் நாங்கள் என்ன கஷ்டப்பட்டுருக்கோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு விடுதலை கொடுங்க. ஏன்னா நாங்கள் உண்மையாகவே போராட தான் செஞ்சோம், வேறு எந்த விஷயமும் நாங்கள் செய்யலை. ஒரு பெண் வந்து போராட்ட காலத்துக்கு வரதே ஒரு பெரிய விஷயம்தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து போராடினோம் அப்படிங்கிறது எங்களுடைய உணர்வு தான். ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு போராட்டம் தான், ஜல்லிக்கட்டு மட்டும் போராட்டம் கிடையாது. இங்கே வர ஒவ்வொரு மாதமும் போராடி இந்த 9வது வருடத்தில் வெற்றி பெற்றதும் ஒரு பெரிய போராட்டத்து காலத்தை தாண்டினது தான் எங்களுடைய இது. என் பெண் நிறை மாத கர்ப்பிணியாக வீட்டில் விட்டு வந்திருக்கேன், இன்னொரு பொண்ணு அடிபட்டு ஐசியூவில் விட்டுட்டு வந்திருக்கேன். இப்படி சூழ்நிலையில் தான் நாங்கள் எல்லாருமே வரோம். இது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. எங்களை எப்படிலாம் அலக்கழிச்சாலும் நாங்கள் தைரியமாக நின்று கடைசி வரைக்கும் நின்று இருக்கோம். எங்கள் கூட நின்று அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய பையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு பணி கிடைக்காம போச்சு. இங்கே இருக்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கை குழந்தையிலேருந்து அவங்க தூக்கிட்டு வராங்க, கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறதுலேருந்து. அப்படி இங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அத்தனை நபர்களுமே வந்து யாரோ பெரிய இடத்துல பொருளாதாரத்தில் ஜெயிச்சவர்கள்லாம் கிடையாது. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய சகோதரர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய. ஒரு முறையும் வேலையை விட்டுட்டு வழக்குக்காக வந்து ஆஜராகும் போதும் ஒரு முறையும் பிரசன்ட் பண்ணும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர்களுடைய பயண ஏற்பாடுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் தான். அதை மீறி அத்தனை சகோதரர்களும் வந்து 9 ஆண்டு காலம் வந்து இங்கே வந்து நின்றது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அரசாங்கத்தால் இங்கே வந்து சாட்சிகளை வந்து சரியான முறையில் இது பண்ண முடியல. ஸோ எல்லாமே வந்து பிறல் சாட்சி. இத்தனை ஆண்டு காலம் வந்து அவங்களால வந்து அன்னைக்கு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா உண்மையை சொல்லுவாங்க, ஜோடிச்சதை எப்படி அவங்களால சாட்சி சொல்ல முடியும்? அப்போ எல்லா சாட்சியும் பிறல் சாட்சியாக மாறினதுனால நீதிபதிகள் வந்து நல்லபடியாக திருப்பி சொன்னாங்க.